இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடு தேடி வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பள்ளிக்கூடம் சொல்லித்தராத பணத்தின் பாடங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்களை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது 5வது பாகம். இன்றைக்கான பாடங்களை பார்க்கலாம். லெசன் 10, ஆல்வேஸ் நோ த ஸ்கோர் யோர் நெட்வொர்த். நீங்கள் அந்த பணத்தை சேமிக்கிறது அல்லது இந்த பொருளாதாரம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் பொருளாதார ரீதியாக படிப்படியாக நீங்கள் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை அடையிறதுக்காக தான் நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஒருத்தங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ பால்ஸ் இருக்குது, ஸ்கோர் என்ன, எவ்வளோ ரன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. எது கூட அப்படின்னா, டோட்டல் ஸ்கோர், இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ விக்கெட் போயிருக்கு, எவ்வளோ ஓவர்ஸ் இருக்குது, எவ்வளோ பால்ஸ் இருக்குது, யார் ஆடுறாங்க, இது எல்லாத்தையும் ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுவாங்க, ஸ்கோர். ஸோ ஏன்னா இப்போ நம்ம என்ன ஸ்கோரில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு இவங்களால் அதை அடிக்க முடியுமா, அடிக்க முடியாதா, அல்லது கொஞ்சம் கஷ்டமாக, ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிறத கணிக்க முடியும். ஸோ உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னா, உங்களுடைய நெட்வொர்த், நிகர மதிப்பு. உங்களுடைய நிகர மதிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொதுவாக வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் தான் வந்து மாதத்துக்கு ஒரு முறை இதை வந்து அவர் செக் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரி, அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, முதல் விஷயம் ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலாங்க. உங்ககிட்ட மொத்தமாக என்னென்ன விஷயங்கள், ஒரு சொத்துக்கள் இருக்குது, பணம் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கணக்கிடணும். இப்போ உதாரணத்துக்கு கையில் எவ்வளோ பணம் இருக்குது, சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, நகைகள் இருக்குது, அதனுடைய மதிப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து போடணும். அதோட உங்களுக்கு என்னென்ன கடன்கள் இருக்குது, என்னென்ன செலவுகள், எவ்வளோ மாதம் எவ்வளோ செலவாகுது, அந்த செலவுகள், லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, பொறுப்புகள். இப்போ நீங்கள் வந்து எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்குது, உதாரணத்துக்கு வீட்டு வாடகை, ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா கூட்டணும். இப்போது முதல்ல நம்ம கூட்டணும் இல்லைங்களா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள், இதிலிருந்து இப்போ நீங்கள் ரெண்டாவது ஒரு செட் ஆஃப் உங்களுடைய லயபிலிட்டிஸ் எல்லாம் கூட்டியிருப்பீங்க இல்லையா, கடன்களாகட்டும், செலவுகளாகட்டும், இது எல்லாத்தையும் கழிக்கணும். அப்படி கழிக்கும்போது மிச்சம் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து உங்களுடைய நிகர மதிப்பு. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆசெட் மைனஸ் லயபிலிட்டிஸ். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை, பொறுப்புகள், அதை வந்து நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் நிகர மதிப்பு. லெசன் 11, டெவலப் எ ரிட்டன் பட்ஜெட் அண்ட் எவாலுவேட் இட் எவ்ரி சிங்கிள் மந்த். நீங்கள் பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொன்ன உடனே இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். உண்மையிலே அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நிறைய விஷயங்கள், நிறைய வேலைகளுக்கு மத்தியில் இதையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், இதை கணக்கு எடுக்கணும், அப்படிலாம் நிறைய வேலைகள் இருக்கும். பட் இதை வந்து ரொம்ப சிம்பிளாக அட் த சேம் டைம் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சரி, எதற்காக முதல்ல பட்ஜெட்டிங் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ரீசன், அதுக்கான காரணம் சிம்பிளான ஒரு விஷயம். என்னுடைய வருமானத்தை அதிகரிக்கணும், தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும், பணத்தை வந்து அதிகமாக மிச்சப்படுத்தணும், சேமிக்கணும், முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் பட்ஜெட்டிங் பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுடைய அந்த பட்ஜெட், உங்களுடைய செலவுகள், வருமானத்தை நீங்கள் ட்ராக் பண்ணணும். சிம்பிளாக உங்களுக்கு எவ்வளோ பணம் உள்ளே வருது, எவ்வளோ பணம் வெளியே போகுது, எந்தெந்த விதத்தில் வெளியே போகுது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ட்ராக் பண்ணணும், நோட் பண்ணி வைக்கணும். ரெண்டாவது, ஒரு பட்ஜெட்டு நீங்கள் உருவாக்கணும். இது எப்படின்னா, நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத செலவுகள், எது வந்து எனக்கு தேவை, எனக்கு வந்து எதில் மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பட்ஜெட் போடணும். அதாவது முக்கியமாக என்னென்ன தேவைகள், எனக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது, என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன செலவுகள் இருக்குது, அந்த செலவுகளுக்கு நான் ஒரு பர்டிகுலர் லிமிட்டை செட் பண்ணி நான் இதுக்குள்ளே நான் வந்து என்னுடைய செலவுகளை முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஈடுபடணும். சரி, இப்படி ஈடுபடும்போது அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அதிகமான பணத்தை சேமிக்கணும், அதிகமான பணத்தை முதலீடு பண்ணணும், அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பணத்தை கொண்டுட்டு போயிட்டு அதிகப்படுத்துறதுக்கான வழிகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஒரு கோலாக இருந்து இந்த பட்ஜெட்டிங்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் படிப்படியாக உங்களுடைய அந்த பொருளாதார இலக்குகளை அடைய முடியும்.